Hello everyone, welcome to today's daily editorial analysis podcast. நான் உங்க மலர் பேசுறேன். I am an English language expert from ScoreClever. இந்த பாட்காஸ்ட்ல நாம இன்னைக்கு அதாவது மார்ச் 18, 2026 அன்னைக்கு த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த 2 எடிட்டோரியல்ஸை தெளிவா பார்க்க போறோம். பட் பிஃபோர் we begin, let me tell you something important. இப்போ நாம பார்க்க போறது ஒரு ஷார்ட் பிரேக் டவுன் தான். எங்களோட ScoreClever வெப்சைட்ல டெய்லி எடிட்டோரியல்ஸோட ரொம்ப டீடைல்டு பிரேக் டவுன் அவைலபிளா இருக்கு. அந்த வெப்சைட்ல எடிட்டோரியலை சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் பிரிச்சு ஒவ்வொரு ஃப்ரேஸுக்கும் வொக்காபுலரி, தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் அதோட சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாம சென்டென்சஸோட கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சம்மரி, டோன் ஆஃப் த எடிட்டோரியல் இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பேங்க் அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் குவெஸ்டன்ஸும் அந்த வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ScoreCleverோட டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரி பிடிஎஃப்ஸும் எங்களோட டெலிகிராம் சேனல்ல டோட்டலி ஃப்ரீயா கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்ற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன டிப், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏதாவது ஒரு சென்டென்ஸ் புரியலனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த ஆடியோ அண்ட் அனலைஸ் த சென்டென்ஸ். மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை கொஞ்சம் சத்தமா 2 தடவை வாசிச்சு பழகுங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி டெய்லி செஞ்சாலே போதும். ஒரு 6 மந்த்ஸ்ல உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலா இம்ப்ரூவ் ஆகுறத நீங்களே பார்க்கலாம். சரி, வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போகலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் டைட்டில் என்னன்னா பிரிசன் அவுட்பிரேக் ஆன் த ஹெல்த் கிரைசிஸ் இன் இந்தியாஸ் பிரிசன்ஸ். அதாவது இந்திய சிறைகளில் உள்ள சுகாதார நெருக்கடி பத்தி பேச போறாங்க. சப்டைட்டில் பாருங்க, இந்தியாஸ் ஓவர் கிரவுடட் ஜெயில்ஸ் போஸ் அ சீரியஸ் ஹெல்த் ரிஸ்க் டு இன்மேட்ஸ். இந்தியாவோட அளவுக்கு அதிகமா நெரிசலா இருக்கிற சிறைகள் அங்க இருக்கிற கைதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சுகாதார ஆபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. லெட்ஸ் பிரேக் இட் டவுன் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ். The public health crisis in India's prisons is distinguished by its poorer infrastructure. இந்தியாவின் சிறைகளில் உள்ள பொது சுகாதார நெருக்கடி அதன் மோசமான உட்கட்டமைப்பால் தனித்து காணப்படுகிறது. அண்ட் a general disregard for treating ailments. மேலும் நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் ஒரு பொதுவான அலட்சியமும் காணப்படுகிறது. Until they become inconvenient. அவை பெரும் பிரச்சனையாக மாறும் வரை. இங்க disregard அப்படின்னா அலட்சியம் பண்றதுன்னு அர்த்தம். A prisoner does not lose the right to health. ஒரு கைதி தனது சுகாதார உரிமையை இழப்பதில்லை. A point courts have repeatedly stressed. இந்த விஷயத்தை நீதிமன்றங்கள் பலமுறை வலியுறுத்தியுள்ளன. Yet, between August 20, 2025 and March 9, 2026, ஆனாலும் ஆகஸ்ட் 20, 2025 முதல் மார்ச் 9, 2026 வரையிலான காலகட்டத்தில் அரவுண்ட் 92 inmates at the Jalpaiguri Central Correctional Home, ஜல்பைகுரி மத்திய சிறைச்சாலையில் உள்ள சுமார் 92 கைதிகள் were infected with herpes simplex virus. herpes simplex வைரஸால் பாதிக்கப்பட்டனர் and 7 of them died. மேலும் அவர்களில் 7 பேர் உயிரிழந்தனர். Herpes simplex virus is common in the general population. இந்த வைரஸ் பொதுமக்களிடையே சாதாரணமாக காணப்படக்கூடியதுதான். But experts have said that, ஆனால் வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், in immunocompromised or overcrowded populations, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் அல்லது அதிக நெரிசலுள்ள மக்கள் மத்தியில் with poor care, போதுமான மருத்துவ பராமரிப்பு இல்லாத போது it can lead to encephalitis. இது மூளை அழற்சி நோயை ஏற்படுத்தலாம், which is often fatal. இது பல நேரங்களில் உயிரிழப்பை கூட ஏற்படுத்தலாம். இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கிறதுன்னு அர்த்தம். என்செஃபலைட்டிஸ் அப்படின்னா மூளையில ஏற்படுற வீட்டம் அல்லது அழற்சி அப்படின்னு ஒரு மருத்துவ சுழலாடல். த ஹோம்ஸ் 171% ஆக்குபென்சி ரேட். அந்த சிறைச்சாலையில் இருந்த 171% ஆக்கிரமிப்பு விகிதம் ரெண்டர்ட் குட் ஹைஜீன் அண்ட் ஐசோலேஷன் அ லக்ஸரி. நல்ல சுகாதாரம் மற்றும் தனிமைப்படுத்துதல் போன்ற விஷயங்களை ஒரு எட்டாக்கணியாக மாற்றிவிட்டது. ஆக்குபென்சி ரேட் அப்படின்னா ஒரு இடத்துல எவ்வளோ பேர் இருக்க முடியும், ஆனா எவ்வளோ பேர் அதிகமா இருக்காங்க அப்படின்றது குறிக்கும். இங்க கெப்பாசிட்டியை விட கைதிகள் ரொம்ப அதிகமா இருந்திருக்காங்க. According to the 2023 Prison Statistics of India, 2023 ஆண்டின் இந்திய சிறைச்சாலை புள்ளி விவரங்களின்படி district prisons in West Bengal have reported மேற்கு வங்கத்தில் உள்ள மாவட்ட சிறைகளில் பதிவாகியுள்ளது occupancy rates exceeding 160%, 160%த்திற்கும் அதிகமான ஆக்கிரமிப்பு விகிதம் and certain facilities such as the Kandi sub-jail, மேலும் சில இடங்களில் கண்டி கிளைச்சிறை போன்ற இடங்களில் have historically reached staggering levels of over 400%. வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு 400%த்திற்கும் அதிகமான மலைக்க வைக்கும் அளவை எட்டியுள்ளன. ஸ்டாகரிங் அப்படின்னா அதிர்ச்சியூட்டுகிற அல்லது மலைக்க வைக்கிற அப்படின்னு அர்த்தம்.
While the state has many foreign national inmates, அந்த மாநிலத்தில் பல வெளிநாட்டு கைதிகள் இருந்தாலும் overcrowding is a persistent fact. அதிக நெரிசல் என்பது தொடர்ந்து நிலவும் ஒரு உண்மை. Of India's correctional facilities. இந்தியாவின் சிறைச்சாலைகளில் அதிக நெரிசல் நிலவுகிறது. In 2023, 30% of inmates in 10 prisons in Kerala, 2023 ஆண்டில் கேரளாவில் உள்ள 10 சிறைகளில் உள்ள 30% கைதிகளுக்கு were found to have skin diseases. தோல் வியாதிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. Caused by humidity and a lack of personal space. அதிக ஈரப்பதம் மற்றும் போதுமான தனிப்பட்ட இடம் இல்லாததால் ஏற்பட்ட. A 2023 study in the Lancet Public Health found, the Lancet Public Healthil வெளியான 2023 ஆண்டு ஆய்வு ஒன்று கண்டறிந்துள்ளது, prisoners in India 5 times more likely to develop tuberculosis. இந்தியாவில் உள்ள கைதிகளுக்கு காசநோய் வருவதற்கான வாய்ப்பு 5 மடங்கு அதிகம் என்று than the general population. பொதுமக்களை விட. In 2025, the Home Ministry ordered prison screening camps. 2025 ஆண்டில் உள்துறை அமைச்சகம் சிறைகளில் மருத்துவ பரிசோதனை முகாம்களை நடத்த உத்தரவிட்டது. As unventilated environments allow tuberculosis to spread rapidly. காற்றோட்டமில்லாத சூழல் காசநோய் வேகமாக பரவ வழிவகுக்கும் என்பதால். The Nagpur and Indore central jails had major COVID-19 outbreaks. நாக்பூர் மற்றும் இந்தூர் மத்திய சிறைகளில் மிகப்பெரிய அளவில் COVID-19 பரவல் ஏற்பட்டது. According to the India Justice Report 2025, 2025 ஆண்டின் இந்திய ஜஸ்டிஸ் அறிக்கையின்படி HIV prevalence among inmates is also significantly higher than the national average. கைதிகளிடையே HIV பரவலும் கணிசமாக உள்ளது than the national average. தேசிய சராசரியை விட. Due to shared equipment and inadequate screening at entry. பொருட்களை பகிர்ந்து கொள்வது மற்றும் உள்ளே நுழையும்போது போதிய மருத்துவ பரிசோதனை இல்லாத காரணத்தால். Mandatory comprehensive medical screening, கட்டாயமான முழுமையான மருத்துவ பரிசோதனை could catch many of these infections. இதுபோன்ற பல தொற்றுகளை கண்டறிய முடியும். Before they become injurious. அவை பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு முன்னரே. Which also requires facilities to have the requisite personnel. இதற்கு சிறைச்சாலைகளில் தேவையான பணியாளர்களும் இருக்க வேண்டும். But the report also flagged a 43% vacancy rate for medical officers. ஆனால் அந்த அறிக்கை மருத்துவ அதிகாரிகளுக்கான 43% காலி பணியிடங்களையும் சுட்டிக்காட்டியுள்ளது. Resulting in the number of inmates being 2.6 times higher than recommended by the Model Prison Manual. மாதிரி சிறைச்சாலை கையேடு பரிந்துரைத்ததை விட இதனால் ஒரு மருத்துவருக்கு உள்ள கைதிகளின் எண்ணிக்கை 2.6 மடங்கு அதிகமாக உள்ளது. There are also only 25 psychologists, மேலும் 25 மனநல மருத்துவர்கள் மட்டுமே உள்ளனர் for India's 5.7 lakh inmates. இந்தியாவின் 5.7 லட்சம் கைதிகளுக்கு. Filling this gap requires integrating prisons into the National Health Mission. சிறைச்சாலைகளை தேசிய சுகாதார இயக்கத்துடன் ஒருங்கிணைக்க வேண்டும். Ensuring a sufficient number of health workers trained to manage outbreaks. நோய் பரவல்களை கையாள பயிற்சி பெற்ற போதுமான சுகாதார பணியாளர்களை உறுதி செய்ய வேண்டும். And enforcing the manual standards uniformly across states. மேலும் சிறை கையேட்டின் தரநிலைகளை அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக அமல்படுத்த வேண்டும். As West Bengal's actions in 2020 illustrate, 2020 வெஸ்ட் பெங்கால் நடவடிக்கைகள் விளக்குவது போல temporarily releasing thousands of under trials, விசாரணை கைதிகள் ஆயிரக்கணக்கானோரை தற்காலிகமாக விடுதலை செய்தது to relieve overcrowding in the South 24 Parganas District Correctional Home and the பாருயிப்பூர் Central Jail. தெற்கு 24 பர்கானகள் மாவட்ட சிறைச்சாலை மற்றும் பாருயிப்பூர் மத்திய சிறைச்சாலையில் உள்ள நெரிசலை குறைக்க. The solutions are not confined to health. இதற்கான தீர்வுகள் சுகாதாரம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் அடங்கியில்லவில்லை. அண்டர் ட்ரையல்ஸ் அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டு இன்னும் தீர்ப்பு வராத கைதிகள்னு அர்த்தம். The judiciary must fast-track cases involving under trials. விசாரணை கைதிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நீதித்துறை துரிதப்படுத்த வேண்டும். Who constitute the majority of inmates. இவர்களே கைதிகளில் பெரும்பான்மையாக உள்ளனர். Expand the use of bail and non-custodial alternatives for minor offenses. சிறிய குற்றங்களுக்கு ஜாமீன் மற்றும் சிறையில் அடைக்காத மாற்று வழிகளின் பயன்பாட்டை விரிவுபடுத்த வேண்டும். And expedite the repatriation of foreign nationals. மேலும் வெளிநாட்டினரை சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பதை துரிதப்படுத்த வேண்டும்.
ரீபேட்ரியேஷன் அப்படின்னா ஒருத்தரை அவரோட சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்புறது அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட டோன் பாத்தீங்கன்னா இட் இஸ் கிரிட்டிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல். ஏன்னா ஆத்தர் அரசாங்கம் கைதிகளோட சுகாதாரத்தை எவ்வளவு மோசமா கையாள்றாங்க அப்படின்றத விமர்சிச்சிருக்காரு. அதே சமயம் நிறைய தரவுகள் வச்சு அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. செகண்ட் எடிட்டோரியலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிக்கிறேன். வொக்காபுலரி, ஈடியம்ஸ், ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இதெல்லாம் படிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். படிச்சது சீக்கிரமே மறந்துரும். ஆனா இனிமே அந்த கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல ஸ்கோர் கிளவர் அப்படின்னு எங்களோட ஆப் இருக்கு. அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு தடவை நீங்க அதுல படிச்சிட்டீங்கன்னா அதை நீங்க எப்ப மறப்பீங்கன்னு ஆப்பே ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டா அந்த டைம்ல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ லைஃப் லாங் நீங்க படிச்சதை மறக்கவே மாட்டீங்க. உடனே பிளே ஸ்டோர்ல போய் ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு சின்ன டிப், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏதாவது ஒரு சென்டென்ஸ் புரியலைன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த ஆடியோ அண்ட் அனலைஸ் த சென்டென்ஸ். மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை கொஞ்சம் சத்தமா 2 தடவை வாசிச்சு பழகுங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி டெய்லி செஞ்சாலே போதும். ஒரு 6 monthsல உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலா இம்ப்ரூவ் ஆகுறத நீங்களே பார்க்கலாம். All right, let's dive into the second editorial. Title: Nothing at All on Sonam Wangchuk's release, Ladakh. Subtitle: The center must negotiate in good faith with Ladakhi leadership. லடாக் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கின் விடுதலை பத்தியும் லடாக் தலைவர்கள் கிட்ட மத்திய அரசு நல்லெண்ணத்தோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்றத பத்தியும் இந்த எடிட்டோரியல்ல பேசியிருக்காங்க. Let's see the detailed breakdown. Activist Sonam Wangchuk's release on March 14. சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் மார்ச் 14 அன்று விடுதலை செய்யப்பட்டது. ended a months-long legal and political standoff. பல மாதங்களாக நீடித்து வந்த சட்ட மற்றும் அரசியல் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. between his allies and Ladakh's leadership on one hand. ஒருபுறம் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் லடாக் தலைவர்களுக்கும் and the center on the other. மறுபுறம் மத்திய அரசுக்கும் இடையே. ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா இரு தரப்புக்கும் இடையிலான முட்டுக்கட்டை அல்லது மோதல்னு அர்த்தம். Detaining him under the National Security Act 1980. 1980 ஆண்டின் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்தபோது the center alleged that he was the chief provocator. அவர்தான் முக்கிய தூண்டுதலாக இருந்தார் என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியது. of the September 2025 violent clashes in Leh. செப்டம்பர் 2025 லேயில் நடந்த வன்முறை மோதல்களுக்கு that left 4 dead. அதில் 4 பேர் உயிரிழந்தனர். and dubbed his presence in the region a catalyst. மேலும் அந்த பகுதியில் அவர் இருப்பது ஒரு தூண்டுகோலாக அமையும் என குறிப்பிட்டது. for an Arab Spring-like mobilization. அரபு வசந்தம் போன்ற ஒரு மாபெரும் போராட்டத்திற்கு to force its hand on Ladakh's constitutional status. லடாக்கின் அரசியல் அமைப்பு அந்தஸ்து குறித்து அரசை நிர்பந்திப்பதற்காக. இங்க ப்ரொவோகேட்டர் அப்படின்னா ஒருத்தர் மேல சொல்லப்படும் வீண் பழி அல்லது அவதூறுன்னு அர்த்தம். அரப் ஸ்பிரிங் அப்படின்றது மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல அரசாங்கத்துக்கு எதிரா நடந்த ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி போராட்டம். The center also argued that மத்திய அரசு மேலும் வாதிட்டது given Ladakh's borders with China and Pakistan. லடாக் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் எல்லைகளை கொண்டுள்ளதால் continued instigation by a high-profile figure such as வாங்சுக் போன்ற ஒரு முக்கிய பிரமுகரின் தொடர்ச்சியான தூண்டுதல் threatened territorial stability. பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று. About 6 months later, சுமார் 6 மாதங்களுக்கு பிறகு the Ministry of Home Affairs modified its order. உள்துறை அமைச்சகம் தனது உத்தரவை மாற்றி அமைத்தது. intending to create an environment of peace, stability and mutual trust. அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் பரஸ்பர நம்பிக்கை கொண்ட ஒரு சூழலை உருவாக்கும் நோக்கத்துடன் and resume formal talks with the Leh Apex body and the Kargil Democratic Alliance. மேலும் Leh Apex அமைப்பு மற்றும் கார்கில் ஜனநாயக கூட்டணியுடன் முறையான பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க. But even as a judicial commission was still investigating the September violence, செப்டம்பர் மாதம் நடந்த வன்முறை குறித்து நீதி விசாரணை ஆணையம் இன்னும் விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே வாங்சுக்ஸ் லீகல் டீம் and his wife கீதாஞ்சலி அங்மோ வாங்சுக்கின் சட்டக்குழுவும் அவரது மனைவி கீதாஞ்சலி அங்மோவும் had successfully undermined the government's case. அரசாங்கத்தின் வழக்கின் பலவீனத்தை வெற்றிகரமாக நிரூபித்துவிட்டனர். Foremost, the alleged evidence of incitement, எல்லாவற்றிற்கும் மேலாக தூண்டுதலுக்கான ஆதாரமாக கூறப்பட்டது was a translation of a short speech, ஒரு சிறிய உரையின் மொழிபெயர்ப்பு மட்டுமே, padded with pages of aspersions, அதுவும் பக்கக் கணக்கில் அவதூறுகளால் நிரப்பப்பட்டிருந்தது. A legally dubious pattern
seen in the Elgar Parishad, Delhi liquor scam and GN Sai Baba cases. Elgar Parishad, Delhi மதுபான ஊழல் மற்றும் GN Sai Baba வழக்குகளில் காணப்பட்ட சட்டப்படி சந்தேகத்திற்குரிய அதே முறை இதுவாகும். Aspersions அப்படின்னா ஒருத்தர் மேல சொல்லப்படும் வீண் பழி அல்லது அவதூறுன்னு அர்த்தம். Her lawyers also pointed to Wangchuk's social media posts. அவரது வழக்கறிஞர்கள் வாங்சுக்கின் சமூக வலைதள பதிவுகளையும் சுட்டிக்காட்டினர், condemning the unrest that day. அன்றைய தினம் நடந்த கலவரத்தை கண்டித்து அவர் போட்டிருந்த The Supreme Court had also expressed serious concerns. உச்சநீதிமன்றமும் கடுமையான கவலைகளை வெளிப்படுத்தியிருந்தது over Wangchuk's health in Jodhpur jail. ஜோத்பூர் சிறையில் வாங்சுக்கின் உடல்நிலை குறித்து. His release came just 3 days before the court's final hearing on the matter. இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தின் இறுதி விசாரணைக்கு 3 நாட்களுக்கு முன்புதான் அவர் விடுவிக்கப்பட்டார், letting the ministry to avoid a potentially embarrassing ruling. இதனால் அமைச்சகம் தங்களுக்கு ஏற்படவிருந்த ஒரு தர்ம சங்கடமான தீர்ப்பை தவிர்க்க முடிந்தது. That could have deemed the detention arbitrary. அந்த தீர்ப்பு அவர் கைது செய்யப்பட்டதை தன்னிச்சையானது என அறிவித்திருக்கலாம். But while Wangchuk's release has diffused the immediate tension, ஆனால் வாங்சுக்கின் விடுதலை உடனடி பதற்றத்தை தணித்திருந்தாலும், the political situation remains fundamentally unresolved. அரசியல் நிலைமை அடிப்படையில் இன்னும் தீர்க்கப்படாமலேயே உள்ளது. Diffused அப்படின்னா ஒரு பதற்றத்தை குறைப்பது அல்லது அமைதிப்படுத்துவது. 2 days on, Leh saw massive rallies. 2 நாட்களுக்கு பிறகு லே பகுதியில் பிரம்மாண்ட பேரணிகள் நடைபெற்றன. For the first time since September 2025. செப்டம்பர் 2025ற்கு பிறகு முதல் முறையாக. While Kargil observed a shutdown. அதே சமயம் கார்கிலில் முழு அடைப்பு அனுசரிக்கப்பட்டது. With local leaders saying that the agitation for constitutional safeguards would continue. அரசியலமைப்பு பாதுகாப்பிற்கான போராட்டம் தொடரும் என்று உள்ளூர் தலைவர்கள் கூறியுள்ளனர். Talks between Ladakh bodies and the ministry have however been inconclusive. ஏவாயரானும் லடாக் அமைப்புகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முடிவின்றி தொடர்கின்றன. With Leh Apex Body and the Kargil Democratic Alliance reiterating their demands for statehood and 6th schedule status. லே அமைப்பு மற்றும் கார்கில் கூட்டணி ஆகிய அமைப்புகள் தங்களது மாநில அந்தஸ்து மற்றும் 6வது அட்டவணை அந்தஸ்து ஆகிய தங்களது கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்துகின்றன. Already recommended by the National Commission for Scheduled Tribes, இது ஏற்கனவே தேசிய பழங்குடியினர் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்டது and promised in the BJP 2020 election manifesto. மேலும் BJP 2020 தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. Crucially, other activists including Delden Namgyal and Smanla Dorje remain in detention. மிக முக்கியமாக டெல்டன் நாம்கியால் மற்றும் ஸ்மான்லா டோர்ஜே உள்ளிட்ட பிற சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். In effect, what Wangchuk's detention was meant to serve is unclear. உண்மையில் வாங்சுக்கின் கைது எந்த நோக்கத்திற்காக செய்யப்பட்டது என்பது தெளிவாக தெரியவில்லை. Beyond allowing the center to brandish its heavy hand, மத்திய அரசு தனது அதிகார பலத்தை காட்டுவதற்கு அப்பால், worsening his health and stalling negotiations, அவரது உடல்நிலையை மோசமாக்கியது மற்றும் பேச்சுவார்த்தைகளை தாமதப்படுத்தியது ஆகியவற்றை தவிர. Unless the center can negotiate in good faith with the Ladakhi leadership, லடாக் தலைவர்களுடன் மத்திய அரசு நல்லெண்ணத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் and provide concrete timelines, மேலும் அதற்கான சரியான காலக்கெடுவை வழங்காவிட்டால், the people of Ladakh will not get their due. லடாக் மக்களுக்கு சேர வேண்டியது கிடைக்காது. இந்த இரண்டாவது எடிட்டோரியலோட டோன் பாத்தீங்கன்னா, இட் இஸ் கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்கெப்டிக்கல். வாங்சுக் கைதான விதம் மற்றும் அரசாங்கம் செயல்பட்ட விதம் குறித்து ஆத்தர் விமர்சிச்சிருக்கிறதால கிரிட்டிக்கலாகவும், அரசாங்கத்தோட உண்மையான உள்நோக்கம் என்னன்னு சந்தேகப்படுறதால ஸ்கெப்டிக்கலாகவும் இருக்கு. இன்னைக்கு நாம பார்த்த எடிட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட வொகாபுலரி ஸ்கில்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. எங்களோட டெலிகிராம் சேனல்ல டெய்லி ஈவினிங் 7 PM எடிட்டோரியல் வொகாப் லீக் அப்படின்னு ஒரு குவிஸ் நடத்துவோம். இது சும்மா குவிஸ் இல்ல, இத EPL ஃபார் எடிட்டோரியல் வொகாபுலரினே சொல்லலாம். அன்னன்னைக்கான எடிட்டோரியல்ல வர முக்கியமான வேர்ட்ஸை வச்சு இந்த குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ், லீடர் போர்ட்ஸ், ஸ்கோர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். நீங்களும் இந்த வொகாப் லீக்ல ஜாயின் பண்ணி உங்களோட இங்கிலீஷை ஃபன்னா வளர்த்துக்கலாம். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே ஜாயின் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான எடிட்டோரியல் அனாலிசிஸோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, keep learning and stay awesome. Bye.